அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் மோகன்குமார், விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய உடன்பிறப்புகள். நான் நேசிக்கக்கூடியதான என் பாசமலர்கள், என் தாய்மார்கள், என் சகோதரிமார்கள், என் நண்பர்கள், எனக்கு பிராயம் உள்ளதான என்னை தகப்பனை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள். தகப்பன்மாரை போல் நேசிக்கக்கூடியவன் நான், தாய்மார்களைப் போல் நேசிக்கக்கூடியவன் நான். சகோதரங்களுக்கு எல்லாம் தெரியுதில் என்னை பொறுத்த மட்டும் அரசியல், மதம், ஜாதி, சமுதாயம் அவ்வளோ என்னக்கிட்ட கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் கிடையாது. இருக்கக்கூடியது அன்பே, அது மட்டும்தான். அந்த அன்பை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 3 முறை நான் இந்த விளவங்கோடு தொகுதியில் போட்டிக்கிட்டு உங்களுக்கு அறிமுகமானவன். மறுபடியும் 4வது முறை நான் களம் இறங்குகிறேன். உங்களை நம்பி, வாக்களிக்கக்கூடிய வாக்காளரை நம்பி. இந்த முறை யாருக்கு உங்கள் வாக்கு? இன்னும் காங்கிரஸுக்கு ஒரு வேட்பாளரை கண்டெத்த முடியவில்லை. எடப்பாடி கூட்டணியில் ஒரு வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இழுபறி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மோதுவதற்கும் இல்லை, போட்டியின்றி நிற்கிறதுக்கும் ஆளில்லை. அதனால் என் சகோதரர்களை நம்பி நான் களம் இறங்குகிறேன். நீங்கள் வாக்களிக்க நம்பிக்கை விட ஒரு முறை என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். ஒரு முறை நம் நாட்டுக்காக, நம்முடைய தொகுதி மக்களுக்காக, தொகுதிக்காக, வளர்ச்சிக்காக பாடுபட, குரல் கொடுக்க, சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க, யாருக்கும் அச்சப்படாமல், பயப்படாமல், தைரியத்தோடு களமிறங்கி மக்கள் பணிகளை செய்ய நீங்கள் எனக்கு ஒரு முறை வாக்களியுங்கள் என்று கேட்கிறேன். நான் சுட்டி காட்டும் சின்னத்தில் வாக்களியுங்கள். அனைத்து கட்சிகள் என்னை கைவிட்டார்கள். எல்லா கட்சிக்காரோடும் நான் கட்சி இணைக்கலாம் என்று சொல்லி எல்லா கட்சிகளிடம் பேசணும். யார் எந்த கட்சிக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு உங்களுக்கு தெரியுமா விஷயம்? பணம் இல்லை எனக்கிட்ட. சூக்கேஷ் இருந்துச்சுனால் என்னை இது முன்னாடி எல்லா கட்சிக்காரரும் ஏதாவது நல்ல கட்சிக்காரர் இணைச்சிருப்பார்கள். லாஸ்ட்டு நான் சென்னையில் சின்னம்மாவை சந்தித்தோம். விருப்பமனு தாக்கல் பண்ணணும். அவங்களும் கைவிட்டார்கள். ஆனால் கைவிடாத கைவிடாத என்ற சகோதரர்கள், நேசிக்கக்கூடியதாய மக்கள் விளவங்கோடு தொகுதியில் இருக்கின்றார்கள் என்ற உண்மையோடு தான் நான் களம் இறங்குகிறேன். நீங்கள் என்னை கைவிட மாட்ட நம்பிக்கையோடு. அத்தனை கட்சிக்காரன் கைவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஒன்று படிப்பில்லை. அப்படி பார்த்தால் என்னுடைய நேசிக்கக்கூடிய பாசத்துக்குரியதான காமராஜ் அவர்கள் இருந்த முதலமைச்சராக இருந்தால் அவர் என்ன படிப்பு படிச்சிருக்கின்றார்கள்? 2வது பணம் இல்லை. அவங்க கேட்ட கோடிகள் என்று கிடையாது. அவர் எதிர்பார்த்த பணம் என்று கிடையாது. அதனால தான் எல்லா கட்சிக்காரும், அத்தனை கட்சிக்காரன், ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அதுபோல் விஜய் கட்சி, நான் தமிழர், இப்படி மோகன்குமார் இந்த தொழில் இருக்கிறோம். அவர் போட்டியிட்டு மக்களுக்கு அறிமுகப்பட்ட, மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவன். அவரை அணைச்சி கொள்வோம், ஒரு சீட்டை அவர் கொடுப்போம் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்தவர்களே. லாஸ்ட்டை சந்தித்தது சின்னம்மாவை. அவங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்பார்த்திருந்தோம் விளவங்கோடு தொகுதியை சின்னம்மா ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். இதுவரைக்கும் அது இல்லை. ஆகையால் களம் இறங்குகிறேன். அகில இந்தியா ஜனநாயக மக்கள் கழகத்தின் வேட்பாளராக. மதிப்புக்குரிய ப்ரூஸ் சாலமோன் ராமச்சந்திரன் அவர் உருவாக்கிய கட்சி அகில இந்தியா ஜனநாயக மக்கள் கழகம். அந்த கழகத்தின் சார்பில் நான் போட்டியிடுகிறேன். சுட்டிக்காட்டும் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே மதம் விளையாடுகிறது. கிறிஸ்தவர்களை வச்சு மதம் விளையாடுகிறது அரசியல். இந்த முறை எல்லா பார்ஷல்ஸோடும் எனக்கு பேச வேண்டியது ஒரே விஷயம். நானும் நாடார் கிறிஸ்தவன் வெந்திகோஸ்காரன் தான். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி வட இந்தியக்குள்ளேயும் வெளியிலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாக்குகள் மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேவை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தலை நிமிர்ந்து நின்று கேட்குறதுக்கு, தைரியத்தோடு பேசுகிறதுக்கு ஒருவனும் கிடையாது. நான் அந்த கிறிஸ்தவனோ, ஹைந்தவனோ, இஸ்லாமியனோ பார்க்கக்கூடியவன் கிடையாது. மக்களுக்கென்று பிரச்சனை என்று சொன்னால் தலையிட்டு பேசக்கூடியவன், நேர்மையோடு அந்த மக்கள் பணிகளை செய்யக்கூடியவன். எல்லா பாஸ்டேஷனும் விளவங்கோடு தொழில்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஸ்டேஷனை எச்சரித்துக் கொள்கிறேன். விசுவாசிகள் எச்சரித்துக் கொள்கிறேன். என்னுடைய டயசிஎஸ் பிஷப், சிஎஸ்சி பிஷப், ஆர்சி பிஷப், ಸಂಬಂಧಪಟ್ಟ ಬೋಧಕರು ಎಲ್ಲರಿಗೂ
சொல்கிறேன். நான் உங்கள் கோத்திரத்தில் பட்டவன், உங்கள் சகோதரன், ஆண்டோட பிள்ளை, அரசியலுக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லோருக்கும் நேர்மையோடு நீதியோடு நியாயத்தோடும் தர்மத்தோடும் யுத்தம் செய்யக்கூடியவன், குரல் கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கட்டும். உங்களை எல்லோரும் நம்பி தான் நான் நிற்கிறேன். நான் மதத்தை சொல்லியோ ஜாதியை சொல்லியோ நான் அரசியலை சொல்லியோ வந்த வாக்கு கேட்க வரவில்லை. விருப்பம் இருந்தால் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு உரிமையோட ஒரு மனசோட ஏக மனசோட வாக்களித்த சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். எல்லோரும் நலமாக இருக்க பாடுவிடுவேன். எல்லோருக்கும் வேண்டியும் குரல் கொடுப்பேன். யாரையும் மதபரமாய் பிரச்சனை உருவாக்கவோ அல்லது மற்ற ஏது காரியங்கள் செய்வோ யாருக்கும் எந்த மனிதனுக்கும் அவங்க சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆகையால் கவனம் செலுத்துங்கள். பேச்ச முடிக்கிறேன். நிச்சயம் நம்பிக்கையோட சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற செய்து அனுப்புங்கள். எங்கள் எல்லோரையும் நான் திங்கட்கிழமை 10 மணிக்கு குழுத்தறையில் அழைக்கிறேன். திரளான கூட்டம் பாருங்கள். வாகன ஓட்டுநர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாயிகள், மாணவர்கள் எல்லோரையும் நான் அழைக்கிறேன். 10 மணிக்கு நீங்கள் குழுத்தறை சந்திப்பில் வாருங்கள். ஒன்று சேர்ந்து நமக்கு விருப்பமனு தாக்கல் பண்ணுவோம், நாமினேஷன் கட்டுவோம். வாருங்கள் என்று அழைத்து பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.